ஹலோ ஆட்டோமோவர்ஸ், வெல்கம் டு டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட். நீங்கள் ஒரு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த கார் தான் வாங்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதில் காரில் கலர் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ். அப்போ நான் என்ன கலர் வாங்கலாம் அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலர் அப்படின்றது பிடிக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கலரை பேஸ் பண்ணி என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது, அதில் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட் அப்சர்ப்ஷன் எப்படி இருக்குது, நாளைக்கு ஒரு ரீசேல் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூ எந்தெந்த கலருக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒயிட், சில்வர், கிரே, அப்புறம் ப்ளூ, ரெட்டு, அதுக்கப்புறம் டார்க் சைடுன்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரௌன், அப்புறம் டார்க் ரெட்டு, அப்புறம் ஒரு மாதிரி மெரூன் கலர், அப்புறம் பிளாக், இந்த மாதிரியான கலர்ஸ் மேக்ஸிமம் அவைலபிலிட்டியாக இருக்குது. அந்த கலரை நம்ம எப்படி வெல் அண்ட் குட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து லைட் கலர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டார்க் கலரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டார்க் கலரில் ஈஸியாக போய் டஸ்ட்டு டெபாசிட் ஆகிடும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த டஸ்ட்டு உள்ளே இருக்கும். அதனால அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். பட் இதே நீங்கள் லைட் கலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயிட் கலர் எடுத்தோம் அப்படின்னா, சின்ன டஸ்ட் பட்டால் கூட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். பட் இந்த ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டார்க் கலரில் லைட்டாக இருந்தாவே நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்போ அது வந்து நமக்கு ஆட் அண்ட் அவுட்டாக குயிக்காக தெரியும். பட் ஒயிட் கலர்ஸில் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் கீறல் விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோவா என்ன ஆகாது, வெளியே எடுத்து காட்டாது. நம்ம டார்க் கலர் தான் நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். டார்க் கலர்ஸை நீங்கள் வந்து நல்லா வெல் அண்ட் குட்டாக மெயின்டைன் பண்ணால் அது வந்து ஒரு கிளாஸியான, ஒரு ஐ கேச்சிங்கான, கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். பட் அதுக்கு நம்ம நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம், அப்புறம் சிராமிக் கோட்டிங், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்குது. டார்க் கலர்ஸ் கார்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்கும். பட் நீங்கள் இந்த ஒயிட் கலர் கார்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எக்ஸ்ட்ராடனரி லுக்கெல்லாம் கொடுக்காது. பட் சிம்பிளாக நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும், அதுக்குன்னு ஒரு நீஷான, ஒரு நார்மலான, ஒரு க்ளீனான ஒரு லுக் அப்படின்றது இருக்கும். பட் நீங்கள் டார்க் கலர் கார்ஸை க்ளீன் பண்ணலினா லுக்கு கிடைக்காது. நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணினீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கும். மேக்ஸிமம் லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டார்க் கலர்ஸாக இருக்கும். இந்த பிஎம்டபிள்யூ, அவுடி, வால்வோ, மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த மாதிரியான கார்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அரௌண்ட் ஒரு 80% எபோவ் கார்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா கலர் டார்க் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹை கேச்சிங்காக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். அதனால் டார்க் கலர்ஸ் கார்ஸ் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பட் அது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளேசஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, உங்களுக்கு நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரோட் சைடில் வீட்டுக்கு ஓரமாக அந்த மாதிரி நம்ம பார்க் பண்ணுவோம். அப்போ வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம கார் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிற்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு கலர்டு கார் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அது ஃபேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அரௌண்ட் நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு 15 வருஷம் நம்ம வச்சுருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அந்த ரேஞ்சாவது நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த இயர், ஒரு 4 to 5 இயர்ஸ் தாண்டும்போது அது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃபேடான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒரு வெயிலில் நிப்பாட்டாமல் நமக்குன்னு பார்க்கிங் ஏரியா இருக்குது, வீட்டில் இடம் இருக்குது, இல்லை பார்க்கிங்க்கு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வெயிலில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கலர்டு கார் வாங்கும்போது யோசித்து தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்ட். ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, வெஹிக்கிள் ஏதாவது ஒரு சின்ன கார்னரில் ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகிடுது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒயிட் கலர் கார்னா பிரச்சனை இல்லை. அந்த ஒயிட் கலரோட அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் ஆஃப்டர் த மார்க்கெட், அவுட் சைட் மார்க்கெட், அதாவது பிராண்டட் பாடி ஷாப்ஸில் இல்லாமல் வெளியிலேயே நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக அது நமக்கு அந்த கலர் அப்படின்றது அவைலபிலிட்டியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒயிட்டை தாண்டி நீங்கள் வேறு கலர், டார்க் கலர்ஸ்லாம் போகும்போது அந்த கலரோட அவைலபிலிட்டி உங்களுக்கு பிளாக் அப்படின்றது கிடைக்கும். பட் அந்த டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸ் உங்களோட அவைலபிலிட்டி அப்படின்றது அதுக்கு ஈக்குவலண்ட்டான கலர் தெரியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணினாலும் அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது உண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடியது ஹீட் அப்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நம்ம கார்ஸ் ஃபுல்லாகவே மெட்டலால் மேக் பண்ணது. மெட்டல் அப்படின்றது குட் கண்டக்டர், ஹீட்டை வந்து கடத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், பாடி பேனல்ஸ் இருக்குது, பேனல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் அப்படின்றது ஒரு கலர் இல்லையா, கலர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. இதுக்கு மேலே கூடிய ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த கலர் லைட் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். நீங்கள் ஒயிட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் என்ன பண்ணி லைட்டை என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். பட் டார்க் கலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா லைட்டும் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அப்போ நீங்கள் டார்க் கலர் கார், பிளாக் கலர் கார்லாம் வாங்குனீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஹீட்டை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், உள்ள கேபினுக்குள்ளே அது கண்டக்ட் பண்ணும். பட் ஒயிட் கலர் கார்ஸ் என்ன பண்ணாது, மேக்ஸிமம் அது என்ன பண்ணிடும், அந்த லைட்டே அது அப்சர்வ் பண்ணாது, ரிப்பல் பண்ணிவிடும். ரிப்பல் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, உள்ள கேபினுக்குள்ளே ஹீட் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஹீட் வரும், ஏன்னா கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் மூலிமா உள்ள ஹீட் என்ட்ரு ஆகும். பட் டார்க் கலர் கார்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான ஹீட்டுன்னு ஆகும், உள்ள என்ட்ரு ஆகும். நீங்கள்
ஒரு ஒயிட்டுக்கும் டார்க்குக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு சம்மரில் கேபின்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 5 டிகிரி என்ன ஆகும் உள்ள கேபின்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ உள்ள டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சம்மரில் கண்டிப்பாக நம்ம ஏசி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏசியோட ஒர்க்கிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏசியோட ஒர்க்கிங் டைம்ன்றது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆகுது அந்த மைலேஜ் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு டார்க் கலர் கார்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு நியூ கார் எடுக்க போகிறோம் அப்படின்னா கலரை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஏதாவது வேரி ஆகுதா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்டில் கிடையாது. ஒரு சில பிராண்டில் மட்டும் ஒரு சில கலர்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பிராண்டில் ஒயிட் கலர்ஸ்க்கு கொஞ்சம் சேர்த்து இருக்கும், ஒரு சில பிராண்டில் கலர்டுக்கு சேர்த்து இருக்கும். பட் அது கால்குலேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அரௌண்ட் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது ஒரு 7,000 8,000 அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. பெயிண்ட்டுக்காக ஒரு 8,000 ரூபாய் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. அது இப்போ இது இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கன்சிடர் பண்ண தேவையில்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த பிராண்டில் அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடியது ரீசேல் வேல்யூ. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, 15 வருஷம் நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம். பட் ஒரு 2-3 இயர்ஸ் எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலேயோ இல்லை நமக்கு அது ஒரு ஹேபிட் ஆகவோ நம்ம வந்து கார்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு லைட் கலர் கார்ஸ் உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில்வர், அப்புறம் ஒயிட், கிரே அந்த மாதிரியான ஒரு சில லைட் ஃபேட் இருக்கக்கூடிய கார்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ரீசேல் வேல்யூ கொடுக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை லைக் பண்ணுவாங்க. புது இந்த மாதிரி கலர்ஸை வாங்குறவங்க வந்து ரொம்ப பீப்புள் கம்மி. நியூ கார் வாங்குறாங்க. பட் யூஸ்டு கார் வாங்குற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை யோசிப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெட் அப்படின்றது சில பேர்த்துக்கு லாஜிக்கலாக அது ஒத்து வராது. சில பேர் பிளாக் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, லாஜிக்கலாக அதை என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிளாக் கலர்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஒரு கார் வச்சிருக்கீங்க, நீங்கள் விற்கிறேன்னு சொல்லும்போது ஒரு 10 பேர் வந்து பார்க்குறாங்கன்னா நீங்கள் அது பிளாக் கலர் காருன்னு சொன்னீங்கன்னா அப்படியே அதில் ஒரு 50% ஆஃப் பீப்புள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது நல்ல வேல்யூக்கு விற்க முடியாதுன்னு நான் சொல்ல கிடையாது. அதோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்க் கலர் கார்ஸை நல்லா வெல் அண்ட் குட்டாக மெயின்டைன் பண்ணால் அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. பட் அந்த கஸ்டமர் நமக்கு கரெக்டாக நம்மளும் அந்த கஸ்டமர் கரெக்டாக மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டை நல்ல வேல்யூக்கு நம்ம ரீசேல் பண்ண முடியும். ஒரு சில கார்ஸ் இருக்குது, அந்த கார் இந்த கலரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த காருக்கே ஒரு மெருகேற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கார்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா பெலினோட அந்த நெக்ஸா ப்ளூ ஒன்று, மகேந்திரா தார், பிளாக் கலர் மகேந்திரா தார், அப்புறம் XUV 700ல் அந்த மிட் நைட் பிளாக் அப்படின்ற ஒரு காரு, அப்புறம் அந்த செல்ட்ரா சொனாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் பண்ணின அந்த பிளாக் கலர் கார்ஸு, அப்புறம் ரெட் கலர் போலோ, அந்த ஸ்போர்ட்டிவ் லுக்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ரெட் கலர் போலோ, அதுக்கெலாம் வந்து இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார். ஒரு சில கார்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸாக இருக்கும். மக்களுக்கு அது வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு கலர்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் க்ரீன், இந்த ஃபிகோலாம் இருந்த லைட் க்ரீனு, அப்புறம் இந்த செலிரியோவில் இருந்த ஆரஞ்சு கலர், அப்புறம் செல்டாஸில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர், இந்த மாதிரியான வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸ். இதெல்லாம் மக்களுக்கு வந்து பெருவாரியான மக்களுக்கு இது வந்து பிடிக்காது. அப்போ நாளைக்கு நீங்கள் ரீசேல் நீங்களே வாங்கி பர்சனலாக அது 15 வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இஸ் குட். நீங்கள் வந்து அந்த கலர் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, ஓகே. பட் நாளைக்கு ரீசேல்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு அந்த மக்கள் வந்து அதை விரும்பி அதை வாங்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கார் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது லாஸ் இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் இந்த காரை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஃப்டின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒயிட் கலர் கார் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணால் கூட மிட் நைட்டில் நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரோடு யூசர்ஸ்க்கு டக்குன்னு தெரியும். நம்ம ஒரு இடத்துல நைட்டில் பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒயிட் கலர் கார் நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் பிளாக் கலர் கார் என்ன ஆகாது, பிளாக் கலர் டார்க் கலர் கார் நம்மளோட ஐ விசிபிலிட்டிக்கு நைட் டைமில் நமக்கு தெரியாது. அப்போ அந்த டார்க்னஸ் அப்படின்றது, ஏன்னா ஆல்ரெடி டார்க்காக இருக்குது, இந்த காரும் டார்க்காக இருக்குது. அப்போ நமக்கு வந்து அந்த சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, என்னதான் நம்ம வந்து இவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணாலும் பர்சனல் சாய்ஸ் அப்படின்றது இருக்குது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கலர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த கலரை பிடிச்சு நம்ம மனசுக்கு பிடிச்சு நம்ம வாங்குகிறோம். அதை தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம வந்து சுச்சுவேஷனுக்காகவோ அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா அதை நம்ம வந்து லைஃப் டைம் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. பட் இதில் என்ன ஒரு சிக்கலாக, நீங்கள் ஒரு ஷோரூம் போயிட்டு நான் வந்து ஒரு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணி அதை கேட்கும்போது நீங்கள் பிடிச்ச கலர் கேட்கும்போது அங்கே அவைலபிலிட்டி இருக்காது. அதுக்கு என்னென்னா வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் செகண்டரி ஆப்ஷன் சொன்னீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி போவாங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் செகண்டரி சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கலர்ஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம வாங்குகிறோம். அதனால் மேக்ஸிமம் செகண்டரி சாய்ஸ் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கார் வாங்கணும். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிறோம், அதனால் நமக்கு எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் செகண்டரி சாய்ஸ் போங்க. மேக்ஸிமம் ஒரே ஷோரூம் மட்டும் போய் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து வேறு ஷோரூம், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ் அந்த மாதிரி நீங்கள்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கார் அப்படின்றது, கலர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா,
நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நான் கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நியூ கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபஸ்ட்டே வாங்கிக்கோங்க. பட் ஒரு யூஸ்டு கார் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். சில டைம் அந்த எஃப்சி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நான் கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு நல்ல நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பழைய ஆர்சி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கலர் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒயிட் கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆர்சி கலரில் என்ன இருக்கும், ஒயிட் கலர் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும். பட் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சியில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வண்டியும் ஆர்சியும் கொடுத்து இந்த மாதிரி நான் என்னோடய வண்டி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஆஸ் பர் ரூல் என்னவோ அதை கொடுத்து நீங்கள் ஆர்சியிலே என்ன பண்ணிக்கணும், ரெட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ரெட் கலரில் என்ன பண்ணிக்கணும், ஆர்சியிலே நம்ம ரெட் கலர் அப்படின்றத மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது, இன்சூரன்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். இன்சூரன்ஸில் ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்னோட வண்டிக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றணும். இன்கேஸ் நீங்கள் இன்சூரன்ஸில் மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் என்ன கிடைக்காது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கிளைம் அப்படின்றது கிடைக்காம போயிடும். அப்போ ஆர்சியிலையும் இன்சூரன்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைனலாக என்ன ஒரு கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச காரை கண்டிப்பாக வாங்க. டார்க் கலர் கார் வாங்குனீங்க அப்படின்னா, நான் மேக்ஸிமம் டார்க் கலர் கார் வாங்குறது எல்லாமே எந்த பேஸ் பண்ணி அது ஒரு இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னா, நம்ம ஒரு காரை பார்த்துருப்போம். இந்த கார் வந்து பார்க்க இப்படி இருந்துச்சு, அதனால் நம்ம இப்படி ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம். பட் அந்த கார் வந்து வெல் அண்ட் குட்டாக நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்கு அந்த லுக்கு கொடுக்குது. பட் நம்ம வாங்கினாலும் அப்படி ஒர்க் பண்ணுனா மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கிளாஸி லுக்கை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஒரு டார்க் கலர் கார் வாங்குறீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸ்பென்சிவான அந்த அளவுக்கு என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றீங்க, தாராளமாக நீங்கள் டார்க் கலர்ஸ் போகலாம், மனசுக்கு பிடிச்ச கார் போகலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு நார்மலாகவே எனக்கு ஒயிட்டு, சில்வர், லைட் கலர்ஸ் தான் பிடிக்குதுன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கலாம். சில பேர்த்துக்கு எனக்கு கலர்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ரொம்ப நாள் வச்சுருப்பேன், எனக்கு வந்து ஆனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக ஒயிட், சில்வர் அந்த மாதிரி கலர்ஸ் போகலாம். நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நாளைக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ அப்படின்றதும் கிடைக்கும். எதாக இருந்தாலும் சரி, மனசுக்கு பிடிச்ச கார் வாங்குங்க, ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி ஆட்டோமோவர்ஸ்.